ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன அவ அர்த்தம் என்னது எனக்கு தெரியாது. ஆனா அவர் செய்த வரையை கேட்டா விட மாட்டாரு, கேட்டு போக நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அழுத்தத்தில் சொல்ற வரையும் சொல்றது இல்லை. அப்ப என்ன அவர் செய்யறத ஒழுங்கா படிச்சு அது நல்ல ட்ரைனிங் எடுத்து வந்துருக்கிறேன். அதனால கேட்ட உடனே எல்லாம் சொல்லிடுறாரு. நான் எத்தனை படிச்சேன் தெரியுமில்ல, நான் எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் இஸ்லாம் என்னன்னு கேட்ட நாளைக்கு காட்டுறேன். அப்ப அந்த அளவுக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, நான் நம்ம மக்கள்கிட்ட இஸ்லாமிய ஆண்டுகள் எத்தனை மாசங்க, ஒரு வருஷம் எத்தனை மாசங்க, ஒரு எத்தனை மாசமா அப்படின்னு கேட்டாலும் யோசிக்கிறாங்க. இஸ்லாமிய ஆண்டா அது இஸ்லாமிய தெரியுது இல்ல. ஸ்கூலுக்கு போறதெல்லாம் கேட்டான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், சித்திரை, வைகாசி, ஆணி ஆவணம் சொல்லிடுறான். 12 மாசங்களை இஸ்லாமிய ஆண்டு சொல்லுங்கட்டா. இஸ்லாமிய ஆண்டு தனியா இருக்கா செய்யுது கேட்கறான். நேற்று ஒரு சகோதரர் அப்படி ஒரு 12 இருக்கும், அது கேள்விப்பட்டு என்னமோ இருக்கு இருக்கான்னு இருக்கிறார் அவர். அவ என்ன தெரியுது இல்லை. இப்ப நமக்கு ஒரு ஆளை காட்டு வச்சுக்கலாம், கேட்க மாட்டேன் யாரையும். அப்படி காட்ட நிறைய தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியல. அவ என்ன அந்த அளவுக்கு கவனம் இல்லை. எந்த மாசம் கேட்டவங்க நிறைய யோசிப்பாங்க. ரமதானும் துல்லச்சு மட்டும்தான் நிறைய பேர் ஞாபகம். நம்ம நாட்டில் ரபியில வரும், ரபியிலாக ஏன்னா மோல் வருமே, அது 5 மாசம் ஞாபகம். அப்ப இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. அதோட ரபியிலும் சொல்றது இல்லை. எங்க வீட்டுல எங்க ஊர் சொன்ன யாரும் சொல்ல மாசமா, யாமொயின் மாசமும் யாரும் சொல்ல மாசமும், இது அவங்க வச்ச பேர். அவன் என்னன்னு இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஜீரோ. நம்ம அதனால ஒவ்வொரு வீரர்களும் நாம என்ன நல்ல காரியம் செய்யறோமோ அதை தெரிஞ்சுக்க. உதாரணம் தொழுகையா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் இது வரைக்கும் எந்த அளவுக்குட்டா இந்த தௌஹீத் வந்த உடனே கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டாங்க. என்ன நல்ல மாதிரி, என்னடா இவங்க தொழுகையோட சண்டை போட்டு இருக்கிறாங்க, நெஞ்சில கை கட்டவா, தொப்புல கை கட்டவா, தொப்புல கட்டவா, மேல சண்டை போட்டு இருக்காங்க. அதனால நான் பள்ளிக்கு போறது கிடையாது. இவரு கொஞ்சம் பேரு என்ன சண்டை விட்டுருக்கானோ அவனா சண்டை பிடிக்கிட்டு நான் போறேன். இவரு வீட்டு சண்டை விடுவியா, கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு சொத்துல ஒரு ஜான் எடுத்து விட மாட்டேங்கிறான். அது ஹைகோர்ட் பார்த்தா விட மாட்டேனா, அதை காலத்தில் வச்சு இந்த சொத்துல காசமாக்கிடுவான். இந்த விஷயத்தை பேசுற உடனே இந்த இவருக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கு, சண்டை விட்டுக்காரவங்க. அதனால அவங்க சண்டை பிடிக்க நம்ம போய்க்கிறோம். அவன் இதெல்லாம் யாருக்கோ உள்ள விஷயமா அறியும், அதுதான் அவர் விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் ஏன் காலம் என்ன 1000 வருஷத்துக்கு பிறகு நெஞ்சு கை எங்க தெரியாதுக்கு என்ன காரணம், தொழுகண்டா என்னன்னு படிக்கல. சரி படிக்க போறவன் முஸ்லீம் நம்ம நாட்டுல தொழுகை படி என்ன, நீ யார் எந்த பதில் கேட்கறான்? சுபு குரு தோதமான கேட்டா நீ எந்த பதில் போது சொல்லு. அவன்கிட்ட பத்தா அவன் அவன் பத்தாக்கான். அவன் 10 ரூபா கேட்ட நீ ஷாஃபியா, சரி அவன் குரு தோதிக்க, அரபி ஓத வேண்டிய இல்லை. என்னடா இது என்ன 10 ரூபா கேட்கிறேன். அவன் தொழுகண்டா என்னன்னு தெரியல. ஒரு காலம் வரைக்கும் தொழுகை ஷாஃபி புக் கொடுங்க, தொழுகை அழைப்பு தான் கேட்க வேண்டியிருந்துச்சு. இப்பதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால நபி ஒளி தொழுகை புக்கெல்லாம் வந்து படிக்கிறது, படிச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை எப்படி சஹாபாக்கள் படிச்சாங்க, தொழுகை எப்போ கடமையாச்சு, அந்த கடமையான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகை காட்டினாங்க, அதை நான் படிக்கணும். அப்ப தொழுகை எப்போ கடமையாச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜ் போயிட்டு வரும்போது. கடமையான தொழுகை எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட்ட தொழுதாங்க, மதீனாவுல. மதீனாவுல தொழுது காட்டுறது யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 நாள் வந்தாங்க. 2 நாள் வந்து இமாமாய் தொழுகை நடத்தினான். அவன் தொழுகை நடத்துற தொழுகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல மிம்பர்ல ஏறி தொழ வச்சாங்க, எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க படிக்க தெரியாத ரசூலை படிச்சு கொடுத்ததுனால என்ன எழுத்துக்களை எழுத முடியாது, செய்தி நிறைய காட்டினான், செய்தி சொல்லிப்பாங்க. அவன் என்ன செய்வாங்க, தொழுகு முறை பார்த்துக்குவாங்க. இப்ப பூசாவரை கண்டுபிடிச்சிடலாம், பூசாவரை தொழுகு தான் என்ன செய்வாரு, கை கட்டி பார்த்துட்டு எப்படி எப்படி அவர் பார்த்தோன்னே தான் ஒருத்தர் போல அங்கேயும் பார்க்கறாரு. அவரு தொழுகையில அவனை புதுசா வந்திருப்பாரு, அல்லது முஸ்லீம் பெண் தொழ வந்திருப்பான். அவன் தெரியாது எப்படி கை கடையில வந்துடுறது. தொழுது போறேன், தொழுகை பத்தி படிச்சிருக்கேப்பா, அது பள்ளி சொல்லி பார்த்துக்கலாங்க. நான் வீட்டில் எடுத்தாங்களா படி தொலைப்போம், எப்படி சொல்லி கொடுத்தாங்களா, அதெல்லாம் கிடையாது. தொலைப்போம் ஸ்கூலுக்கு போறது மட்டும். எல்கேஜி பிள்ளைக்கு 1000 ரூபாய் பீஸ் சேர்த்துருக்காங்க, எல்கேஜி சேர்த்துருக்கான். அவன் படிக்கிறதுக்கு உள்ள முயற்சி இருக்கிறது நிதியில் எடுத்துக்கல. பாருங்க ஒரு தடவை அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். சுப்ஹானல்லாஹ், அந்த தாய் தந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அர்ப்பணமாகட்டும் சொல்லி என்ன கேட்கிறாரு, அந்த விஷயம் என்ன கேட்டாரு. எனக்கு ஏதாவது வாழ்க்கையில வந்து வசதி இல்லாம இருக்கிறேன், வேலை இல்லாம இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே தாங்க அர்ப்பணமா சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கையை கட்டி கொண்ட பின்னர் என்ன சொல்லி கொஞ்சம் மூலமா நிக்கிறீங்களே, என்ன சொல்றீங்க அதை சொல்லிட்டு சொல்லுங்களேங்கிறான். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதற்கு தாயும் தந்தையும் அர்ப்பணமாக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு ஈடு இல்லாத பெரிய சொத்து தான் தாய் தந்தை தான், வேற எதெல்லாம் வாங்கிடலாம். ஆனா தாய் தந்தைக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிற தாய் தந்தையரை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்ப்பணமாக்கிறான். அப்ப சஹாபாக்களுக்கு பணி இந்த மார்க்க கல்வி படிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் வாய் வரக்கூடிய பள்ளி கல்வி படிப்பதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறான். ஏன் அப்படி தெரிஞ்சு படிச்சாதான் நாளை மறுமையில பயன். அதுக்கு அல்லாஹ் தூதர் ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முன்மாறி இருக்கிறது யாருக்கு? அல்லாஹ்வின் மறுமை என்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ் அக்பரின் கையை கட்டி கொண்ட பின்னால் என்ன சொல்கிறேன் சொன்னால், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கி மின் ஹதாயா கமா யுரக்க ஸௌபுல் அபியல் மின் தரஸ் அல்லாஹ் மக்ஸில்னி மின் ஹதாயா பில் மாய் வ தல்ஜி பல் பர்தன் சொல்கிறேங்கறா. இவ்வளவு அருமையான துஆ. இன்னைக்கு பாருங்க, நம்ம மக்கள் தொழுகை செய்வாங்கன்னா கைது துஆ கேட்பாங்க. துஆ கேட்கும் போதே யாரா கூப்பிட்டா நீ போ வரேன். துஆ கேட்கும் போது கண்ணை பாருங்களா, நீ துஆ கேட்கும் போது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி பார்த்துட்டே துவா கேட்பான். ஏன்னா துவா கேட்கும் போது என்ன சிலப்படியே கேட்டுக்கிறான். எதுக்கு பிடிச்சுன்னா எனக்கு தெரியாது, இப்படியும் கண்ண முடிக்கிறது. அப்ப துவா கேட்கிறவன் இப்படி ஒரு துவா ரசூல் கற்று தந்தார்களா என்று யாருமே தெரியவில்லை. அப்ப பிற தொழுகு முடிச்சுக்கிறாள் பாருங்க, கையை கேட்கிறான் பார்த்தீங்களா? தொழுகு முடிச்சு கேட்கிறாளா பார்த்தீங்களா? சௌதி தொழுகு முடிச்ச உடனே ஃபரத் தொழுகு முடிச்ச உடனே கையை துவா கேட்கறா இல்ல. ஏன் இல்ல? நம்ம நினைச்சுப்பாங்க ஒரு அரபு நாடு போட்டு, அதனால இல்ல. நம்ம நாடு தமிழ்நாடுல அதனால கேட்கணும் போல் இருக்கு அப்படி நினைச்சுமே தவிர இது என்னென்ன புரிஞ்சுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகைக்கு பிறகு கையை துவா கேட்டதே இல்லை. லைஃபான வயசும் இல்லை, பலவீனமான அந்த இன்டிகேட் வயசும் இல்லை. ஏன் கேட்கல? அது முக்கியம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அக்பர் கையை கட்டுறதுல இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் ஏராளமான துவாக்கள். அந்த துவாக்களோட பொருளை படிச்சு வச்சுங்க, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அற்புதமான அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுகிற அத்தனை சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அது தெரியாதனால என்ன சொல்ல நமக்கே தெரியாது. அதனால தான் 2 காலத்துல 3 காலம் எல்லாம் சந்தை வரும். தொழில் அடிக்கிறோட சந்தை எல்லாருக்கும் இருந்தான். எத்தனை காலத்துல தெரியலையே, ஒரே வசுவாஸ். சரி ஏதோ சந்தம் செய்து போயிட்டு அப்படி போயிடும். அப்ப என்ன நம்ம சொல்ற என்ன நமக்கு தெரிய மாட்டேன். நம்ம என்ன சொல்லுவாங்க பாருங்க, அல்லாஹ் நம்ம இறைவா, எப்போ அல்லாஹ் கையை கட்டினோன்னு துவா ஆரம்பிக்கிறான். இறைவா பாய்ந்து பைனி பைன ஹதாயாய, எனக்கும் என்னுடைய பாவங்களை தூரமாக்கி, எதை போல கமா பாத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அர்த்தம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதனால எவ்வளவு அர்த்தம் வீட்டை பாருங்க. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே போல எனக்கு பாவத்தை பத்தி தூரமாக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா? அப்ப என்ன, எனக்கு பாவம் செய்யாம பாதுகாத்துக்க. இப்படி துவா கேட்டா அடுத்து நமக்கு என்ன வரும்? பாவம் என்ன? தவறுகள். அவ தவறுகள் எப்ப வருது என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்து சொல்றாங்க, அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயா, யா அல்லாஹ் பாவங்களுடைய தூய்மைப்படுத்துவாயா. இது போல கமா யுரக்க ஸௌபுல் அபியது, வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுவதை போல என்னுடைய பாவங்களை சுத்தமாக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ், வெண்மையான எப்படி உதாரணம் பாருங்க. ஏன்னா வெள்ள ஆடையில இருக்கக்கூடிய அழுக்கு உடனே தெரியும். அந்த அளவுக்கு உடனே பார்வைக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு என்னுடைய பாவங்களை சுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ் மக்ஸில்னி மின் ஹதாயா பில் மாய் வ தல்ஜி வல் பர்த், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை தண்ணீரை கொண்டும் ஐஸ் கட்டி கொண்டு பனி கொண்டு கழுகி விடுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அளவுக்கெல்லாம் சொன்னாங்க, எதையெல்லாம் செய்தாங்க என்பதை சஹாபாக்கள் அணுவா பார்க்கிறாங்க. அப்ப இப்படி பார்த்து அப்ப நற்கர்மங்கள் அப்ப ஈமான் இறை நம்பிக்கை நற்கர்மங்களுக்கு சொற்கள் சொன்னா அந்த நற்கர்மங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம படிக்கணும். அப்ப தொழுகை இது மாதிரி நாம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்தி சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி தொழுகைக்கு நிற்கிறோமா, அந்த தொழுகை நிற்கும் போது நம்முடைய கைகளை எப்படி உயர்த்தணும், கைகளை உயர்த்தி எப்படி கட்ட வேண்டும், இந்த செய்தியை பூரா நபிகள் நாயகம் அருமை தோழர்கள் பார்த்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்த செய்திகளை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால அந்த காலத்தை மாற்றம் பாருங்க, மிகப்பெரிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ், கம்ப்யூட்டர் தமிழ்லையும் எல்லா மொழியிலையும் இன்றைக்கு தர்ஜுமாக்கள் வந்து விட்டது. ஹதீஸ் ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கறதால ஏராளமான செய்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஆகவே நாம செய்ய வேண்டிய வேலை, நம்ம அல்லாஹ்விடத்தில் ஞானத்தை அதிகமாக கேட்க வேண்டும். யார் எனக்கு அறிவு அதிகமாகத்தா என்று கேட்க வேண்டும். கேட்கின்ற நாம் அந்த அறிவுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல மிக சிறந்த இடத்தை பெற்ற உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்கள் மதீனாவின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நாங்கள் என்னுடைய வீடு நாங்களும் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒப்பந்தம் செய்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி ஒப்பந்தம் பாருங்க. தன்னுடைய சொந்த பக்கத்து வீட்டுக்காரரும் தாங்க ஒப்பந்தம் எப்படி ஒப்பந்தம்,
இதெல்லாம் எண்ணிப்பாங்க ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒப்பந்தம் பண்ணிடுவாங்களா, இன்றைக்கு நீ வேலைக்கு போ, நான் வேலைக்கு போக மாட்டேன். வேலைக்கு போயிட்டு படம் தூக்கத்துக்கா இல்ல, நான் அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அவர்கள் மூலமாக சில செய்திகளை படித்து விட்டு வருகிறேன். மறுநாள் நீ நான் வேலைக்கு போகிறேன், நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை படித்து வா. நாளை பங்கு போடுறாங்க பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரத்துல விஷயத்தை படித்துக் கொள்வதற்காக நேரத்தையே பங்கு போடுறாங்க. வேலைக்கு போறதோடு நிறுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த அடிப்படையில் செயல்படிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வாக்கு. இது ஈமான்கள் எல்லாம் நம்ம ஆழம் பதிய வேண்டி வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அது அல்லாஹ் தூதர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அதில் நமக்கு நம்பிக்கை அதிகமாக அதுல உறுதியாக நம்ம இருந்து வச்சுக்கோங்க, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு நமக்கு அது பலன் தருவான், வெற்றியை தருவான், இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு சிறந்த வாழ்க்கை எல்லாம் தருவான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரா இந்த உலகத்தில் வாழுகிற போது அவருடைய நோக்கம், ஒரு மூமினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா அந்த நோக்கம் மறுமையை அடிப்படையாக வைத்திருக்குமானால், அப்ப நான் சொல்லக்கூடிய சொல்லு, நான் செய்யக்கூடிய செயல் இது மறுமையில எனக்கு அல்லாஹ்விடம் பலன் தருமா, பலன் தர வேண்டும் என்று இந்த எண்ணத்தோட செயல்படுகிற போது அல்லாஹ் அவனுடைய தேவையை குறைத்து விடுகிறான். கண்களில் தேவைகளை குறைத்து காட்டுகிறான். அவனுடைய உள்ளத்தில் மன நிறைவை ஏற்படுத்தி விடுகிறான். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. உலகத்தில் வாழும் போது எல்லாரும் ஆசை, எல்லாருக்கும் தேவை இல்லாதவே கிடையாது. ஆனா தேவை நோக்கம் எல்லாம் அவருடைய சிந்தனை எல்லாம் மறுமை அடிப்படையாக கொண்டதாக இருக்குமானால் அல்லாஹ் அவருடைய கண்களில் தேவையை குறைத்து காட்டுகிறான், மனதில் நிறைவை ஏற்படுத்தி விடுகிறான். பாருங்க சகாபாக்களுக்கு இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், எப்படி திட்டம் போடுறாங்க பாருங்க. 2 பேர் நீ ஒண்ணா நான் ஒண்ணா, அவன் இப்படி திட்டம் போடுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு மறுமையை குறிக்கோளாக நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் மறுமையில பலன் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதற்கு மாறாக உலகத்திலே வாழுகிற போது உலகம்தான் குறிக்கோளாக, உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தை அடைய வேண்டும் என்று குறிக்கோளாக ஒருத்தர் வாழ்ந்தால் அவனுடைய கண்களில் அல்லாஹ் உலகத்தை பெரிதாக பரப்பி காட்டிவிடுகிறான். அவன் தேடி தேடி மனதில் மனநிலை இல்லாமலே மூத்தா போய்விடுகிறான். சுமார் சாகர வரைக்கும் நமக்கு மனசு நிறைவே இல்லை. எத்தனை வருஷம் சவுதி இருந்தாலும் 25 வருஷம் இருந்து நாட்டுக்கு போற வச்சுக்கோங்க, போற முடிவு பண்ணிட்டாராம், போயிட வேண்டியதாங்க. போறவர் கேட்டா எப்படி போறீங்க, ரிட்டர்ன் போறேன், போய் பார்த்துட்டு நிசால போய் சொல்ல போறேன். ஆனா போற முடிவு பண்ணிட்டு புரிஞ்சு பண்ணிட்டாங்க. அவரை பார்க்காம நிறைய வர அதை போறாரு, 4 மாசம் லீவு, 2 மாசம் லீவு வந்துடுற. என்னங்க ஒரே பிரச்சனை பாருங்க, பிரச்சனை போய அவ நம்முடைய குறிக்கோள் நோக்கங்கள் எல்லாம் மறுமை அடிப்படையாக வைத்தது இருந்தால், அப்ப அதுக்கு உதாரணம் என்ன, நீங்க வந்து நிழலை பிடிச்சு பாருங்கப்போ, நம்ம நிழல் இருக்கிற நம்ம பின்னால நிழல் தேடி ஓட பிடிக்க முடியுமா, முடியுமா? ஒண்ணு சூரியன் மறையணும், அது நம்ம சாவணும், அப்பதான் நிழல். நிழல் இல்ல, சூரியன் மறைஞ்ச நிழல் தன்னால போயிடும், அதை ரூபு போடணும். ஆனா நம்ம ஓடி பாருங்க, என்ன செய்ய நிழல் நம்ம பின்னால ஓடி வரும். அவன் நிழலை தேடி பிடிக்கிறது முடியாதோ அதுபோல உலகத்தை யாராலும் தேடி பிடிக்கவே முடியாது. அந்த உலகம் நம்மை தேடி வருவதாக இருந்தால் நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை மறுமையை குறிவைத்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நாளைக்கு நான் சொன்ன இந்த சொல்லுல பலன் தருவானா, என்னுடைய செயல் பலன் தருவானா, அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்குமா, இந்த கவலை இருந்தால் சுப்ஹானல்லாஹ் உலகத்தை அல்லாஹ் சுருக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் அந்த உள்ளங்கள் பாருங்க, அவங்க உள்ளங்கள் ஒரே ஒரு செய்தியில முடிச்சிடறேன். சஹாபாக்கள் உள்ளங்கள் கவலை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் வீதியில ஒரு சஹாபி வர்றார், ஹம்தலா என்று நம்பித்து வருகிறார். ஆச்சரியம், அவங்க வரலாறு படிக்கும் போது வீதியில வர்றாரு. வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு, நாபக ஹம்தலாங்கிறார், ஹம்தலா முனாஃபிக் ஆகிவிட்டாங்கிறார். தான் பேர சொல்லி முனாஃபிக்னால நயவஞ்சகன் என்னது, நயவஞ்சகன் ஆகிவிட்டாருங்கிறார். தன்னை நயவஞ்சகன் அர்த்தம் நரகத்திலே இருக்கிற அடித்தட்டு யாருக்கு, நயவஞ்சகன் தான். இந்த முனாஃபிக் தர்க்கஸ் பண்ணாருங்கிறான், நரகத்திலே அடித்தட்டை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் கூட தான் முனாஃபிக் ஆகிவிட்டேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவர் வீரர் சொல்லிட்டு வந்த உடனே அவர் அபூபக்கர் சந்திக்கிறான். என்ன ஹந்தலா எப்படி இருக்கிறீங்க? இல்ல ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டேன். முனாஃபிக் ஆயிட்டியா? என்ன முனாஃபிக் ஆயிட்டு சொல்லி என்னப்பான்னு கேட்கறான். அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய தூரத்திலே சென்று இந்த மார்க்க விஷயங்களை கேட்கிற போது என்னுடைய உள்ளம் அப்படி அதை லயித்து போய்விடுகிறது. சொர்க்க நரகத்தை மறுமையெல்லாம் கண்டால் பார்ப்பதை போன்ற உள்ளத்தின் உணர்வு ஏற்பட்டு அதிலே நான் லயித்து போய்விடுகிறேன். வெளியிலே வந்துட்டா என்னுடைய மனை மக்களை பார்க்கிறேன், அவர்கள் மீது என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம் ஏற்படுகிறது. நான் செய்யக்கூடிய வேலைக்கு போய்விட்டால் வேலையின் மீது எனக்கு பெரிய தீவிரம் காட்டுகிறேன். அவையுடைய உள்ளத்துல 2 நிலை இருக்கிறது. தொழில் மேல ஆசை, புள்ள மேல பாசம், மனைவியோட அன்பு, இதே உள்ளத்தில் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூரத்தில் இருக்கிற போது மறுமை சிந்தனை இருக்கிறது.